அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி டைட்டில் மேட்டரான வார் ரூம் இதை பத்தி பார்த்துடலாம் அப்படின்னு. இன்ஃபேக்ட் கடந்த வீடியோல ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் டச் பண்ணியிருந்தேன். ஆனா நிறைய கேள்விகள் மீதம் இருக்கின்றன. முதல்ல இந்த வார் ரூம் அப்படின்றது தேவையா அப்படின்னா, பாஜக மட்டும் வார் ரூம் வச்சிருக்கிறதா நினைக்காதீங்க. இன்னைக்கு பல கட்சிகளும் அவங்க வார் ரூமை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க வெளிப்படையா. நாங்க வார் ரூம் அமைத்திருக்கிறோம், அவங்க இதெல்லாம் மானிட்டர் பண்றாங்க. நான் அரசு தரப்புல இருக்கிறத சொல்லலைங்க, கட்சிகள் தரப்புல அவங்க வார் ரூம்ன்றதை பத்தி நிறைய கட்சி தலைவர்கள் பேசிட்டு இருக்காங்க. அதனால வார் ரூம் அப்படின்றது இன்னும் பார்த்தீங்களா அவங்க இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிலாம் யாரும் யோசிக்க வேணாம். எல்லாருமே அதை வச்சிருக்காங்க. ரைட். அடுத்தது இந்த மாதிரி மாற்று கருத்து உடையவர்கள் அதை கருத்தா தான் எதிர்க்கணுமே தவிர இந்த அபியூஸ் பண்றது, அசிங்கமா பேசுறது இதெல்லாம் சரியில்லை. அந்த வார் ரூம், சைபர் கூலி, ஸ்ட்ரோல் பிரிகேட் இவங்கெல்லாம் யாராவது ஒருத்தர் அண்ணாமலையை பத்தி ஏதாவது சொல்லிட்டாங்க மாற்று கருத்து அப்படின்னா உடனே பாஞ்சு போய் கொதறாங்க கமெண்ட்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகின்றது. இதை அண்ணாமலை தடுத்து நிறுத்த வேண்டும், அவர் ஏன் கண்டுக்காம இருக்கார் அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுகின்றது. இது நம்ம நண்பர்களே நிறைய பேர் யோசிக்கிறாங்க. கரெக்ட் சார், இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின் போது அவர் கண்டிச்சிருக்க வேணாமா அப்படின்னு. கரெக்ட். இதுக்குதான் நான் அடிக்கடி இந்த உதாரணம் சொல்றதுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த அசிங்கமான அநாகரிகமான கமெண்ட்டுகள் அப்படின்றது லட்சத்துல ஒண்ணு வந்தா அதிகம், அந்த நண்பர்களுக்கே தெரியும். ஆனா மற்ற சேனல்கள்ல நான் இன்டர்வியூ கொடுக்கும் பொழுது எப்பவாச்சும் ஒரு தடவை இந்த மாதிரி அசிங்கமான சில கமெண்ட்டுகள் வந்திருக்கு, நான் பார்த்திருக்கேன். அதே மாதிரி அந்த கமெண்ட்டுகளுக்கு அவங்க பாஷையிலேயே பதில் கொடுத்த கமெண்ட்டுகளும் நான் பார்த்திருக்கேன். இப்போ அதுக்கு நான் பொறுப்புன்னு யாராவது சொல்ல முடியுமா? சரி சார், என்னதான் நீங்க பொறுப்பு இல்லை அப்படின்னாலும் அவங்க உங்களுடைய ஆதரவாளர்கள் இல்ல நண்பர்களா இருப்பாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ன்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறது இல்ல, நண்பர்கள் மட்டும் தான் சொல்றோம். உங்க மேல இருக்க அபிமானத்தினால அவங்க அந்த மாதிரி அவங்க மொழியிலேயே கமெண்ட் போட்டிருக்கலாம். இதையெல்லாம் நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு யாராவது கேட்டா நான் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவேன். பாருங்க, அவங்க கருத்து சுதந்திரம். எப்படி இவர் ஒரு கமெண்ட் போடுறாரோ அவங்களுக்கு புரியக்கூடிய மொழியில இன்னொருத்தர் அவருக்கு பதில் கமெண்ட் கொடுக்கிறாரு. யாரு எப்படி பேசணும் அப்படின்றத நான் தடை செய்ய முடியாது. இந்த மாதிரி அசிங்கமான கமெண்ட்டுகள் நம்ம சேனல்ல என்னைக்காவது ஒன்னே ஒண்ணு வந்திருந்தாலுமே நாம எந்த கமெண்ட்டையும் டெலிட் பண்றது கிடையாது. ஏன்னா கருத்து சுதந்திரம் இங்க ஏராளமா இருக்கு. யார் ஒன்னா என்ன கருத்து ஒன்னா சொல்லுங்க. அடுத்தது, இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்கோ தயவு செஞ்சு. அவங்க என்னதான் அசிங்கமா கமெண்ட் போட்டாலும் பதில் கமெண்ட் இந்த மாதிரி அசிங்கமா போடாதீங்கன்னு நான் சொன்னேன்னா, நம்ம சேனல்ல ஒருத்தர் இருக்காரு குறை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு, அவர் அடுத்த நாளே என்ன சொல்வாரு சரிங்களா, இவன் தான் ஏவி விட்டுனுகிறான், இல்ல இவன் தான் ஃபேக் ஐடியில இந்த மாதிரி எல்லாம் பதில் கொடுத்துனுகிறா, இப்ப இவர் ரொம்ப நல்லவன் மாதிரி ஆஹா இந்த மாதிரி எல்லாம் கமெண்ட் போடாதீங்க அப்படின்னு சொன்னா நாங்க நம்பிடுவோமா அப்படின்பாரு. அதையும் தாண்டி இப்போ நான் அந்த மாதிரி கமெண்ட் போடாதீங்கன்னு சொன்னா அப்ப அவங்க மேல எனக்கு ஏதோ கண்ட்ரோல் இருக்கு அப்படின்ற மாதிரி தானே அர்த்தம். ஒவ்வொருத்தரும் என்ன பேசுறாங்க எழுதுறாங்க அப்படின்றத யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுதான் உண்மை. அதனாலதான் நான் சொல்றேன், இப்ப யாரோ சில பேர் ஒரு ஆர்வ கோளாறுல அநாகரிகமா கமெண்ட் போடுறாங்க, இல்ல போன் பண்ணி திட்டுறதா அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் அண்ணாமலை அவர்களை எப்படி பொறுப்பாக்க முடியும்? அவரே நாளைக்கு இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு சொன்னா பாத்தீங்களா, இவங்க ஆளுங்களை இவரே கண்ணாவினான்னு பேச சொல்வாராம், அதுக்கப்புறம் பேசாதீங்கன்னு சொல்லுவாராம். இப்படித்தானே பேசுவாங்க. அதனால இதற்கு அவர் பொறுப்பும் கிடையாது, இது மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. இப்ப இது புரிஞ்சுதா? அடுத்தது, என்ன சார் 100 சேனல்ல கொண்டு வருவாங்களாம், ஆளுக்கு 5000 ரூபாய் கொடுப்பாங்களாம், ஒரு கட்சி இது மாதிரிலாம் செய்யலாமா, இதெல்லாம் ஏத்துக்க முடியுமா? அப்போ 15-10 அப்படின்னு கம்யூனிஸ்டுக்கு கொடுத்ததை நீங்க குறை சொல்றீங்க, இதை ஏத்துக்க முடியுமா அப்படின்னா, ஓஹோ அப்ப என்ன சொல்ல வராங்க? 100 சேனல்களுக்கு 5000 அப்படின்னு கொடுக்கறது தப்பு. ஆனா ஒரே சேனலுக்கு லட்சங்கள் கோடிகள் அள்ளி கொடுக்கலாமா? சார் யாரு கொடுத்தாங்க அப்படின்னு என்ன கேட்காதீங்க. ஹைப்போதெட்டிக்கலா நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இன்னாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இந்த மாதிரி லீடிங் கொஸ்டின்ஸ் அண்ட் லோடட் ஆர்குமெண்ட்ஸ் இதுலலாம் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகங்க. ஏன்னா நண்பர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. அவர் என்ன சொல்றாரு, அந்த யூடியூப் சேனல்ல பேட்டி எடுக்கிறதுக்கு 5 லட்சமோ 20 லட்சமோ கொடுத்ததா ஒரு அக்யூசேஷன் வந்தது இல்லையா? பாருங்க, இந்த பெய்டு ப்ரமோஷன் அப்படின்றதெல்லாம் சாதாரணமான விஷயம் தானே, இதுக்கு ஏன் பொங்கணும் அப்படின்னு கேட்டிருந்தார். அதாவது அவர் ரொம்ப நடுநிலைமையா அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவா பேசுறாராம். இந்த மாதிரி எத்தனை ஆர்குமெண்ட் நம்ம முன்னாடி வச்சிருப்போம். அது பெய்டு ப்ரமோஷன் அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? ஏதாவது ஆதாரம் இருக்குதா? எதை வச்சு பெய்டு ப்ரமோஷன் சொல்றாங்க? சோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கணும்.
அப்படி போற போக்குல எதையோ ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க. எல்லாமே வந்து ஆமா இது கரெக்ட் தானே, பெய்டு ப்ரமோஷன் தப்பு இல்லையே அப்படின்னு யோசிக்கும் போது அது பெய்டு அப்படின்றது நிலை பெற்றுவிடும், ஆதாரமே இல்லாமல். இதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்றது, கொஞ்சம் 360 டிகிரியில பாருங்கோ அப்படின்னு. அடுத்தது, சார் களத்துல இறங்கி வேலை செய்யணும், தனி மனித துதி, இதெல்லாம் வந்து பாஜக சித்தாந்தத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். சித்தாந்த ரீதியாக ஒன்று சேருபவர்களால் மட்டும்தான் கட்சியை வலுப்படுத்த முடியும். இந்த மாதிரி ஹீரோ வர்ஷிப்லாம் சரி வருமா அப்படின்னா, ரைட், இந்த சித்தாந்தம் மட்டுமே அடிப்படை, தனி மனித அந்த துதி இதெல்லாம் கூடாது அப்படின்னு இருக்க ஒரு கட்சி, ஆர் இருந்த ஒரு கட்சின்னு சொல்லலாமா, நம்ம டோலர்ஸ். கேரளாவில் டோலர்ஸ் தான் ஆட்சியில் இருக்காங்க. கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், பெரு முதலாளிகள், பன்னாட்டு நிறுவனங்கள், இவங்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்க சொல்கின்றதா? கேரளாவில் தானே பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த டெக்னாலஜி பார்க்கு, ஐடி பார்க்கு அப்படின்னு ஆரம்பிச்சு அதை வந்து யாருக்கு வாடகை விடுறாங்க? மல்டிநேஷனல் கார்பரேஷன், பெருமுதலாளிகள். அப்போ சித்தாந்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் பிராக்டிக்கலா இதுதான் ஆட்சி, இதுதான் அரசியல் அப்படின்னு புரிஞ்சு வச்சுக்கிறாங்கல்ல. ஆனா அங்க வந்து இந்த மாதிரி ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரை யாரும் வர விடுவது கிடையாது. அந்த நண்டுகள் அப்படின்னா இந்திய நண்டுகளோட கம்யூனிச நண்டுகள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஏதோ பினராயி விஜயன் அவர்கள் வந்து ஒரு எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடு அவர்கள் இருந்தாரு. ஆனா ஒட்டு மொத்தமா பார்க்க போனா இந்த மாதிரியான ஒரு பெரிய தலைவர் நேஷனல் லெவல்ல வளர்வதை கம்யூனிசத்துல சாத்தியமில்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் வெறும் சித்தாந்தம் மட்டுமே பேசி வருவதால் கம்யூனிஸ்ட் கட்சி வளராமல் இருக்கின்றது. கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள், மேல்மட்ட நிர்வாகிகள் எடுத்துக்கங்க, அவங்க பசங்க எத்தனை பேர் கம்யூனிஸ்டா இருக்காங்க? அண்ணன் பினராயி விஜயன் அவர்கள், அவருடைய வாரிசுகள் பசங்க, அவங்க எல்லாம் கம்யூனிஸ்டுகளா? அவங்க வந்து இந்த கார்பரேட் நிறுவனங்களை ஆரம்பிக்கலையா? வீட்லயே இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. இதுல ஊர்ல இருக்கவங்க எல்லாம், அந்த காலேஜ் படிக்கிறவங்க எல்லாம் வாங்கோ கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துக்கு பின்னாடி வாங்கோ அப்படின்னு அவங்களெல்லாம் கெடுத்துட்டு இருக்கிறது தப்பு இல்லையா? ஆனாலும் கம்யூனிஸ்ட் மகன் கம்யூனிஸ்ட் அப்படின்றது இன்னும் கேரளத்துல பல இடங்கள்ல இருக்கு. எங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த அடிமட்ட தொண்டர்களா இருக்காங்க பாருங்க. அப்பா தொண்டரா இருப்பாரு கடைசி வரைக்கும், அதே மாதிரி பையன் அதுக்கப்புறம் தொண்டரா வருவாரு. அந்த நிலைமையில தான் அந்த கம்யூனிசம் அப்படின்றது இருக்கின்றது. சோ சித்தாந்தம் மட்டும்தான், ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் தேவையில்லை அப்படின்னு நினைச்சா இன்னைக்கு இருக்கிற டோலர்கள் மாதிரிதான் மற்ற கட்சிகள் எல்லாரும் மாறும். இதத்தான் வந்து பாஜகவுடைய ஆதரவாளர்கள் விரும்புகின்றார்களா? சரி, இந்த சித்தாந்தத்தை விடுங்க. இந்த கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படின்றதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு நாசமா போனதுக்கு காரணம் என்ன? அங்க குடும்பம், அவங்க மட்டும்தான் வந்து லீடர்ஷிப், அவங்கள தவிர யாரும் ஃபேமஸா வந்துடக்கூடாது, அது மாநில அளவில் கூட சரி அப்படின்னு மாநிலங்கள்ல வளரக்கூடிய தலைவர்களை இவங்க கட்டங்கட்டி வச்சதுனால தான் எல்லா மாநிலத்திலும் காங்கிரஸ் ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. மத்திய பிரதேசத்துல ஜோதிராதித்ய சிந்தியா கஷ்டப்பட்டு களத்துல இறங்கி வேலை பார்த்தாரு. காங்கிரஸ ஒரு அளவுக்கு கொண்டு வந்தாரு. ஆனா என்ன பண்ணாங்க? ஆஹா, இவர் வந்து இளம் தலைவரா இருக்காரு, நாளைக்கு ராகுல் காந்திக்கு போட்டியா வந்துட்டா என்ன பண்றது? ஏன்னா அண்ணன் ராகுல் காந்தியால எந்த எலெக்ஷனையும் ஜெயிச்சு கொடுக்க முடியல. ஆனா இவர் வந்து மத்திய பிரதேசத்துல ஜெயிக்க வச்சுட்டார். அப்ப என்ன பண்றது? அப்போ அந்த குடும்பத்துக்கு ஜால்ரா அடிக்கிற கமல்நாத், சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்தவரை, அவரை கொண்டாந்து சீஃப் மினிஸ்டரா போட்டாங்க. விளைவு ஜோதிராதித்ய சிந்தியா அப்படியே பாஜக வந்தாரு, கூடவே எம்எல்ஏக்களையும் கொண்டு வந்தாரு, ஆட்சியும் கவிழ்ந்தது, மறுபடியும் பாஜக கிட்ட போயிடுச்சு. இப்போ அங்க அவங்களால மறுபடியும் தலையெடுக்க முடியவில்லை. இந்த மாதிரிதான் ராஜஸ்தான்ல சச்சின் பைலட் கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்துட்டு வர்றாரு. இவங்க அசோக் கெலாட்டை கொண்டு வந்து சிஎம்ஆ போடுறாங்க. இப்போ ஒண்ணு இல்லாம போயிடுச்சு ராஜஸ்தான்ல. எந்த ஒரு மாநிலத்திலும் அதிகாரம் மிக்க, செல்வாக்கு மிக்க தலைவர்களை வளர விடக்கூடாது. இதுதான் காங்கிரஸ் குடும்பத்துடைய சித்தாந்தம். அதனுடைய பலனை நாம இன்னைக்கு கண்ணு முன்னாடி பார்க்கிறோம். இன்னைக்கு பாஜக பல மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கின்றது அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் மாநிலத்துல செல்வாக்கு மிக்க தலைவர்கள். இதை நான் திருப்பி திருப்பி சொல்வேன். இந்த மாதிரி காங்கிரஸ் பாதையில பாஜக போகக்கூடாது. இது சம் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். மாநிலத்துல செல்வாக்கு மிக்க தலைவர்கள், அந்த செல்வாக்குனால மத்தியில பாஜக ஆட்சிக்கு வரணும். ஆனா இங்க மோடி மட்டும்தான், அவருக்கு அடுத்த லெவல்ல கூட யாரும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சா காங்கிரஸ் மாதிரி தான் போகும். இதையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இது ஹீரோ வர்ஷிப்னு சொல்ல முடியாது. கட்சி வளர வேண்டும் என்றால் இப்படித்தாங்க நடக்கணும். அடுத்தது, கூட்டம் எல்லாருக்கும் தாங்க வரும்.
அதை வச்சு வந்து அது ஓட்டாயிடும்னு முடிவு பண்ண முடியுமா அப்படின்னா கரெக்ட். இந்த கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வாரு, இந்த வர்ற கூட்டம்லாம் ஓட்டாயிடும் அப்படின்னு நினைக்க கூடாது, தப்பு அப்படின்னு. சரி, அதிமுக தலைவர்கள் அவங்களுக்கு கூட்டம் வருது. பட் இன்னைக்கு வந்து பெரும்பாலும் கூட்டி வரப்படுகின்ற கூட்டம் தான் அந்த மாதிரி அரசியல் மாறிவிட்டது. திமுக தலைவர்கள் அவர்களுக்கும் கூட்டம் வருகின்றது. பாஜக தலைவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு முன்னாடி அவங்க பொதுக்கூட்டம் எத்தனை போட்டிருக்காங்க. மோடி அவர்கள் வரும்போது இங்க மீட்டிங் போறது அதை விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி இருந்தவர்கள், எல் முருகனுக்கு முன்னாடி, ஏன்னா அவர் வந்த பிறகு வந்து கட்சியை இன்னும் கொஞ்சம் வேகமா முன்னெடுத்து செல்லணும் அப்படின்னு கொஞ்சம் மாத்தி அமைக்க ஆரம்பிச்சார் பாஜகவை. சோ எல் முருகன் அவர்களுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் எத்தனை பொதுக்கூட்டத்துல கலந்து நிற்கிறாங்க, எத்தனை இடத்துல அவங்க மக்களை நேரடியாக சந்தித்திருக்கின்றார்கள். இந்த வெள்ளம் அந்த நேரத்துல போனதில்லை, மற்றபடி மக்களுடன் சந்திப்பு நிகழ்ச்சி எத்தனை இருக்கு எனக்கு சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகுதான் அது அப்படியே ஒரு பாரடைம் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க, கம்ப்ளீட்டா மாறி இருக்கின்றது. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாஜகல இந்த மாவட்டத்துல அந்த மாவட்டத்துல அப்படின்னு கூட்டம் போட்டாங்கன்னா எங்கேயாவது ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம்ல தான் இருக்கும். பொதுக்கூட்டத்துல பாஜக தலைவர்கள் பேசினதுன்னு எத்தனை நீங்க பார்த்திருக்கீங்க. ஆனா இன்னைக்கு அது அப்படியே மாறி இருக்குல்ல. அப்போ எல்லாருக்கும் கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லாதீங்க. பாஜகல அது நடைபெறாமல் இருந்தது. இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகுதான் இந்த எல்லாருக்கும் கூட்டம் வரும் அப்படின்றதையே சொல்ல ஆரம்பிச்சுக்கிறீங்க. அடுத்தது இந்த தனி மனித துதி, தனி மனித புகழ்பாடுதல் அப்படின்னு சொன்னா இதையெல்லாம் அரசியல்ல மட்டும் இல்லை, எங்கேயுமே தவிர்க்க முடியாது நண்பர்களே. இப்போ நம்ம சேனல்லே கூட பாத்தீங்கன்னா நம்ம நண்பர் கேஎம்பி கூட அடிக்கடி நக்கலா சொல்லுவாரு, இவர் தான் 2ஆம் ஷோ அப்படின்னு. இன்ஃபேக்ட் மற்ற சேனல் இன்டர்வியூலையும் சில பேர் அந்த மாதிரி எல்லாம் இவர் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் சக்கரவர்த்தி, இவர் வந்து மொட்டை அடிக்காத ஷோ அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடணுமே தவிர இதையெல்லாம் நான் என் மூளையில ஏத்திக்கினேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அதுதான் என்னுடைய சரிவின் ஆரம்பமாக இருக்கும். நண்பர்கள் அவங்க ஏதோ ஒரு அபிமானத்துல ஏதோ ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அப்படியா ரைட்டு அப்படின்னு தான் போனமே தவிர பாத்தீங்களா நான் இவ்வளவு பெரிய ஆளாயிட்டேன் அப்படின்னு நான் நினைச்சேன்னா தட் இஸ் அ பிகினிங் ஆஃப் த எண்ட். அதே சமயத்துல இவங்களெல்லாம் இது பாருங்க இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா உடனே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எனக்கு புகழ்ச்சியே பிடிக்காது அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா வந்து பல மீட்டிங்கள்ல கூப்பிட்டு இந்த ஆளுடைய மாலை போடுவது, ஆளுக்கு புகழ்ந்து பாடுவது அப்படின்னா புகழ்ச்சி பிடிக்காது, ஆனாலும் வேற வழி இல்லை அப்படின்னு அவர் வந்து சகித்து கொண்டு இருப்பார். அந்த மாதிரி தான் என்னை கம்பேர் பண்ணுவாங்க. அதனால நண்பர்கள் சொல்றாங்க அப்படின்னா அதை அப்படியே பார்த்துட்டு போனோம். 4 பேர் வந்து கழுவி ஊத்துவாங்க, அதையும் பார்த்துட்டு கோபம் வராம இருக்கும் இல்லையா. அதே மாதிரிதான் பாராட்டுறதையும் பார்த்துட்டு ஆஹான்னு குதிக்க கூடாது, இப்படித்தான் போகணும். சோ தனி மனித துதிபாடுதல் அப்படின்னு சொன்னா ஒரு அபிமானத்துல 4 பேர் 4 விதமா சொல்லதான் செய்வாங்க. அதுக்காக பாத்தீங்களா இவரே வந்து அரேஞ்ச் பண்ணி சொல்றாரு என்ன சொல்ற அப்படின்னு சொல்றது எவ்வளவு தவறோ அதே மாதிரிதான் அண்ணாமலை அவர்கள் அவர் ஒரு கும்பலை வச்சுக்கின்னு அவர் துதிப்பாடிகளாக உருவாக்கி கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்றது. ஏன் அப்ப பாஜகல அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கா? இதே பாஜகல அண்ணாமலை அவர்கள் வருவதற்கு முன்னாடி மோடியின் புகழ் பாடும் மோடி பக்தர்கள்னே சொல்லுவாங்க எதிர்கட்சிகள். அந்த மாதிரி எல்லாம் யாருமே கிடையாதா? ஏன் அப்ப யாருமே இதை சொல்லலை? என்னங்க பாஜக சித்தாந்தம் தான், நீங்க மோடி அப்படின்ற தனி மனித துதிப்பாடுதலை ஊக்குவிக்கின்றீர்கள். இந்த ஊக்குவிக்கிறோமா இல்ல வந்து பின்னு வைக்கிறோமா அதெல்லாம் பின்னாடி பாத்துக்கலாம். ஏன் அதெல்லாம் யாருமே சொல்லல? இன்னைக்கு அண்ணாமலையை வந்து போற்றி புகழ்ந்து பாடுகிறார்கள் ஏன் அப்படியே எரியுது? அடுத்தது ஏங்க 100 சேனல்களை உருவாக்கி அண்ணாமலை புகழ் பாடுவதற்காக மட்டுமே இதெல்லாம் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டா, அண்ணாமலை புகழ் பாடுவதற்காக இந்த மாதிரி 100 சேனல் அப்படின்னு யாரும் சொல்லல. 600 சேனல், 1000 சேனல், 500 வாட் எவர் இட் இஸ். பாஜகவின் திட்டங்கள், அதனுடைய கொள்கைகள், அது இந்த ஆயுஷ்மான் பாரத் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுத்து செல்ல வேண்டும். பாஜகவின் சாதனைகள் இதெல்லாம் மக்கள் இடத்துல எடுத்து செல்ல வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இதை பத்தி எல்லாம் பேசுறதே கிடையாது. அண்ட் ஸ்டிக்கர் ஓட்டுறதும் நிறைய நடக்குது. இதுக்காக ஒரு கட்சி இப்படி ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருந்தாலும் அதுல தப்பே கிடையாது. நான் கேட்கிறேன், மற்ற கட்சிகள்லாம் இந்த மாதிரி சேனல்களுக்கு உதவுவது இல்லையா? மறைமுகமா நடக்கிற விஷயங்கள் இவங்க வெளிப்படையா செய்யறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ வெளிப்படையா சட்டப்பூர்வமா செய்கின்றது தப்பு. ஆனா மறைமுகமா செஞ்சா அது எவ்வளவு கோடிகள்ல இருந்தாலும் அதெல்லாம் ஓகே அப்படின்னு சொன்னா அப்போ உங்க பார்வையில தான் ஏதோ குறைபாடு இருக்கின்றது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நகை கடை திறக்கிறாங்க, ஒரு மொபைல் கடை திறக்கிறாங்க அப்படின்னா யார வேணா கூப்பிட்டு திறக்க வச்சிருவாங்களா? ஒரு பாப்புலரான ஒரு நடிகரோ இல்ல அதை விட ஒரு நடிகையோ அவங்கள வச்சு தானே திறக்க வைக்கிறாங்க. எதுக்காக? அந்த மாதிரி ஒரு பாப்புலரான ஒருத்தர் வந்து திறந்து வைக்கிறார் அப்படின்னு சொன்னா ஜனங்க எப்படி யோசிப்பாங்க, ஓ இவர் வந்து திறந்து வச்சிருக்காரா, அந்த விசிபிலிட்டி.
அப்போ ஒரு நகை கடை, ஒரு தனி மனிதர் ஒரு சின்ன நிறுவனம், அதற்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கடைக்கு ஒரு பாப்புலரான ஒரு கரிஸ்மேட்டிக் பர்சன் தேவைப்படுது அப்படின்னும் போது, அப்போ நாட்டையே ஆள நினைக்கின்ற ஒரு கட்சிக்கு இந்த மாதிரி ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் தேவையில்லையா? அப்படிப்பட்ட ஒரு தலைவரை உருவாக்க வேண்டியது கட்சி தொண்டர்களுடைய கடமை தானே. அப்படி இருக்கச்சு என் கட்சிக்கு ஆதரவாளர்கள்னு சொல்லிக்கின்னு சில பேர் வந்து தனி மனித துதி பாடுதல் கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்ப நிஜமாகவே அவங்களுக்கு கட்சி மேல அக்கறை இருக்கா? இந்த கேள்வி தானே வருது. சார், பாஜகல வந்து காலங்காலமா உழைத்த தொண்டர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அண்ட் மூத்த நிர்வாகிகளும் இருக்காங்க. அவங்களை எல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு கொஞ்சமும் சம்பந்தமே இல்லாத அண்ணாமலை அவர்கள் அப்படி பாராசூட்ல கொண்டு வந்து இறக்குறாங்களே, இது நியாயமா அப்படின்னு. கரெக்ட். இறக்கினது நியாயமா அப்படின்னு கேட்டா, பல கட்சிகள்ல அரசியலே வேணாம், நான் அரசியலுக்கே வரமாட்டேன், பதவியே ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்களெல்லாம் கபால்னு கொண்டாந்து அரசியல்ல நுழைச்சு அதை பெரிய பெரிய பதவிகள்லாம் கொடுத்து அழகு பார்க்கறாங்களே, அந்த மாதிரியா இங்க நடந்தது? அடுத்தது, அவரை கொண்டு வந்து இந்த பதவிக்கு வச்சிருக்காங்கன்னு சொன்னா, அந்த டிசிஷனுக்கு அவர் ஜஸ்டிபிகேஷன் கொடுத்திருக்காரா இல்லையா? இன்னைக்கு பாஜக ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னு ஏராளமான ஆதரவாளர்கள் பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த நிலைமைக்கே காரணம் அண்ணாமலை அவர்கள் தான். ஒரு 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாஜக ஆட்சிக்கு வர வேண்டும், 26லயே ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு யாராவது பேசியிருப்பாங்களா? என்னங்க, ஏதோ ஒரு கட்சியோட அப்படி ஒரு அலையன்ஸ், அவங்க ஏதோ ஒரு சீட்டு கொடுக்க போறாங்க, சட்டமன்றத்தில் மிஞ்சி மிஞ்சி ஒரு 20 சீட்டு கொடுத்தாலே அதிகம், அதுல மந்திரி பதவி எல்லாம் எங்க எதிர்பார்க்கறது, அப்படியே நம்மளும் வந்து கட்சியை ஓட்டிட்டு போனோம். இப்படித்தான ஆதரவாளர்கள் மத்தியிலேயே ஒரு எண்ணம் இருந்தது. இன்னைக்கு அது மாறி 26லயும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு வேகம் வந்திருக்குன்னா, அப்ப அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அண்ணாமலை அவர்கள் தானே. ஒரு சினிமால ஒருத்தர் ஹீரோவா போடுறாங்க அப்படின்னா யாரை போடுவாங்க? இன்னைக்கு யாருக்கு மார்க்கெட் இருக்கு? அதானே. ஏன்னா இது ஒரு வியாபாரம். இப்ப நடிப்பு அப்படின்னு வந்தாச்சுன்னா எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள் என்ன ஒரு அருமையான நடிப்பு. அவரெல்லாம் வந்து தமிழ் திரையுலகம் சரியா பயன்படுத்தி கொள்ளவில்லைன்னு தான் சொல்வேன். அவரோட ஒரு வெப் சீரிஸ்ல ஒரே ஒரு சீன்ல நடிக்கக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைச்சது. கிட்டத்தட்ட 1.25 பக்கம் டயலாக்குங்க. அதுலயும் விதவிதமான எமோஷன். ஆரம்பிக்கும் போது அப்படி ஒரு நொஸ்டால்ஜியாவா வரும். அப்புறம் ஒரு சந்தோஷம், அதுக்கப்புறம் ஒரு சின்ன வருத்தம், அதுக்கப்புறம் துக்கம், ஓன்னு அழணும், அதுக்கப்புறம் முடிக்கும் போது கோவத்துல முடிக்கணும். ஒரே டேக். அண்டு இதை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, ஒரு மிட் ஷாட்டு, லாங் ஷாட்டு, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட்டு அப்படின்னு விதவிதமா எடுப்பாங்க. அதே மாதிரி பண்ணணும். அதுல பேசிட்டே வந்தவர் 3வது தடவை டக்குன்னு நிறுத்திட்டு, சார் 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 இல்ல இல்ல அந்த டயலாக் பேசும்போது நான் கையை இப்படி வச்சிருந்தேன், இப்ப இப்படி மாத்திட்டேன் அப்படின்றாரு. எடிட்டிங்ல நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் எந்த டயலாக பேசும்போது எந்த பொசிஷன்ல இருந்த அவ்வளோ மிக்ஸ்டு எமோஷன்ஸோட பேசும்போதும் அதை ஞாபகத்துல வச்சுட்டு ஒருத்தர் பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவரை மாதிரி ஒரு நடிகரை பார்க்க முடியுமா? இன்ஃபேக்ட் அந்த ஃபர்ஸ்ட் டேக்ல அவர் அந்த டயலாக் அவ்வளோ எமோஷன்ஸோட சொல்லி முடிச்ச உடனே அங்க இருந்த அத்தனை பேரும் பயங்கரமான கரகோஷம். ஆனா அவரெல்லாம் ஹீரோவா வச்சு ஒரே ஒரு படம் 8 தோட்டாக்கள் அப்படின்னு வந்தது. ஆனாலும் ஹீரோன்னு வேற ஒருத்தர் சொல்லுவாங்க, இவர் தான் வந்து அதுல ஹீரோ அப்படின்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி அந்த பார்க்கிங் படத்துலயும் வந்து ரொம்ப அழகா பண்ணியிருந்தார் அவரு. ஆனா அவரை முழுக்க முழுக்க ஹீரோவா போட்டு பணம் பண்றதுக்கு எத்தனை பேர் தயாரா இருக்காங்க? கேட்டா சார், மார்க்கெட் சார். அதானே. இது சினிமாக்கே அப்படின்னா அப்ப கட்சிக்கு வந்து யாருக்கு ஆதரவு இருக்கோ அவங்கள தானங்க போட முடியும். சரி சார், இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு வந்து என்ன ஆதரவு இருக்குன்னு அவங்க யாருக்குமே தெரியாத நிலைமையிலான தலைவரா போட்டாங்க அப்படின்னு சொன்னா கரெக்ட். புதுசா ஒரு புதுமுக ஹீரோவை கொண்டு வந்து போடும்போது அவருக்கு எந்த ஆதரவும் இருக்காது, ஃபேன் பேஸ் இருக்காது. இருந்தாலும் அவர் நல்லா திறமையா நடிப்பார் அப்படின்ற நம்பிக்கையில தானே டைரக்டர் அவர் கொண்டு வந்து அந்த படத்தை போட்டு பயங்கர சக்சஸ் ஆகுது. அதே மாதிரிதான் இவரால கட்சியை பெரிதாக வளர்க்க முடியும் அப்படின்னு தேசிய தலைமை நினைச்சது. அதனால அவரை இந்த இடத்துல கொண்டு வந்து போட்டாங்க. அதை வந்து அவர் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களோட டிசிஷன் கரெக்ட். இதுக்கு மேல என்னங்க சொல்லணும்? ஆல் சடன் டன். யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஹீரோ வர்ஷிப், கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப், இது மட்டும்தான் ஒரு கட்சியை மேலெடுத்து செல்லும். தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா மட்டும் இல்ல, உலகம் முழுக்க. ஏன் மார்ஸ்ல ஒரு அரசியல் கட்சி இருந்து அங்க ஒரு ஜனநாயகம் இருந்தாலும் இப்படித்தான் இருக்கும். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.